ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க இன்னையிலிருந்து. முன்னாடி பார்த்தீங்கன்னா 5%, 12%, 18, 28. 12 வந்து 5ல் குறைச்சிட்டாங்க, 5க்கு போட்டாங்க. 28 கொண்டாந்து 18க்கு குறைச்சிட்டாங்க. ஸ்டாலின் கேட்குறாரு, 8 வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் குறைக்கலைங்கிறாரு. 8 வருஷமாக குறைக்கல, ஏன் நீங்கள் தான் மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கீங்கல்ல, உங்கள் பிடிஆர்லாம் போய் உங்கள் கூட்டத்தில் கலந்துட்டு வந்தார், உங்கள் தங்கம் தென்னரசு போனார், இப்போ அங்கே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே குறைன்னு. அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டீங்க. உங்கள் அப்பா மாநில சுயாட்சின்னு கத்துனார். உங்கள் அதிகாரத்தை பூரா வாங்கி வரி விதிக்கும் அதிகாரமே இல்லாமல் டம்மி ஆக்கி உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் ஜிஎஸ்டி கொண்டு போயிட்டா. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உங்கள் அப்பாவும் நீங்களும்? எதிர்த்திருக்க வேண்டியதானே. அப்போ மாநிலத்துக்கு அதிகாரம் வேணும்னு கேட்குறான், வரி விதிக்கும் எனது உரிமையை பறிக்க நீ யாருன்னு கேட்டிருக்க வேண்டியதானே. கபில் சிபலையும் முகில் குரோத்தையும் வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்க வேண்டியது தானே. அதுக்கெல்லாம் கிடையாது. கருணாநிதி சிலை வைக்கலைன்னா சிலைக்கு அனுமதி கொடுக்கல ஹைகோர்ட்டு. அதுவும் எங்கே வைப்பாங்களாம்? நடு மார்க்கெட்டில். உங்கள் அப்பா சாதனையாளர், தியாகி. இவர் மார்க்கெட்டு நடுவில் அப்பாவுக்கு சிலை. ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க அது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கணும். உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன் ஜிஎஸ்டிக்கு சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியது தானே? அப்போவே எங்கள் அதிகாரத்தை பறிக்கிறாங்கன்னு.